கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருச்சபைக்கு புதிதாக ஒரு வழக்கறிஞர் வர ஆரம்பித்தார். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆஜராவார். சில வாரங்கள் கழித்து அவர் போதகரிடத்திலே, ஐயா, நான் ஞானஸ்நானம் பெற்று இந்த திருச்சபையிலே இணைய விரும்புகிறேன் என்று சொன்னார். போதகருக்கு ஆச்சரியம். இன்னும் பல நாட்கள் வந்து ரட்சிப்பு என்ற ஒன்றை குறித்து அறியாமல் அவராகவே திருச்சபையில் இணைய வேண்டும் என்று விரும்புகிறாரே, அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்திலே நீங்கள் இந்த திருச்சபையில் இணைய வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, 2-3 வாரங்களுக்கு முன்பு இந்த திருச்சபையின் உயர்ந்த படிக்கட்டுகளிலிருந்து ஒரு வயோதிக தாயார் இறங்கி வந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு படிக்கட்டிலும் கவனமாக காலை வைத்து சிரித்துக் கொண்டே அவர் நடந்தார். நான் உடனே ஓடி சென்று அவர்கள் கையை பற்றி கொண்டு அவர்கள் எளிதாக இறங்குவதற்கு உதவி செய்தேன். அவர் சிரித்துக் கொண்டே, மிகவும் நன்றி தம்பி, உங்களிடத்திலே ஒரு கேள்வி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஏன் எப்படி கேட்கிறீர்கள்? அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் அல்லவா? அந்த அன்பு கூர்ந்தால் நாம் அவருடையவர்களாகி விடுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா என்பதற்காகத்தான் கேட்டேன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்துகிறீர்களா என்று மீண்டும் கேட்டுவிட்டு சென்றார். அவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷமும் என்னுடைய ஆத்மாவை குறித்த கரிசனையும் என்னை மிகவும் தொட்டுவிட்டது. நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டே தூங்கிவிட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே பேசியது. அவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரிக்கும் கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தாரே, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான். கடைசியாக தன்னுடைய பிரதான சீசனிடத்திலே அவர் கேட்டதும் அதுதான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? நாம் கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நான் உடனே ஞானஸ்நானம் பெற்று அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இவர் அவரை சத்தியத்துக்கு நேராக போதித்து வழிநடத்தி திருச்சபையிலே சேர்த்து கொண்டார். 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்ததே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான். ஆதி முதல் தேவன் கொடுத்த கட்டளையிலும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதானே. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்கள்? தாங்கள் செலுத்திய அன்பிலே கொஞ்சத்தையாவது பிள்ளைகள் தங்கள் மீது செலுத்த வேண்டும் என்பதைத்தானே. எனவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.